அந்த காலத்துலலாம் பெத்தவங்க வச்ச பேர வந்து யாரும் மாத்தக்கூட மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஐடென்டிட்டியே அதுதான். நம்மளோட பெற்றோர்களோட நமக்கு வைக்கிற பேர் தான் நம்மளோட மிகப்பெரிய ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸே பயங்கரமா பேர் வைக்கிறாங்க. டபுள் ஏல வர மாதிரி வைக்கிறாங்க. அதாவது அந்த நியூமராலஜி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க இல்லையா? இல்ல நெறைய பேர் வந்து பெற்றவங்க வச்ச பேர கூட வந்து மாத்திட்டு ஒரு சூப்பரான பேர் வைக்கிறாங்க. எதனால நியூமராலஜி மேல மக்களுக்கு இவ்ளோ ஒரு நம்பிக்கை? அதாவது அந்த காலத்துல இவ்வளவு காம்படிஷன் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சது. ஓகேங்களா? ஒரு ஊருக்கு 10 டாக்டர்ஸு, ஒரு 100 இன்ஜினியர்ஸு இப்படி தான் இருப்பாங்க. இந்த காலத்துல இருக்கிற ட்ரெண்ட் வேற. ம். இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனா காம்படிட்டர்ஸ் 100 பேர். ஓ! இன்னைக்கு யாருக்குமே டாலரன்ஸ் லெவலே கிடையாது. இன்னைக்கு ஓப்பன் பண்ணினோம், நாளைக்கு ஜெயிச்சோம், நாளான்னைக்கு கார் வாங்கினோம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய பங்களா வாங்கினோம். அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ஓவர் ஸ்பீடுல தான் இருக்கிறாங்க. ஸோ, இந்த சாஸ்திரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எதுலெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்குமோ, அது எல்லாத்தையும் நம்ம கையில எடுத்துக்கணும். அது ம். வந்து எதுவா இருந்தாலும் சரி.